ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதேஸ் நலபாகம். நான் ரேணுகா. இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சூப்பரான ரோல் கட் பாதாம் மலாய் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணு பொருள் தான் தேவை. இது செய்யறதுக்கு நல்ல அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் அளவு நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு லோ ஃபேட் மில்க் கரெக்டாக இருக்காது. அதில் நல்ல அந்த க்ரீமினஸ் கிடைக்காது. அதனால ஃபுல் ஃபேட் இல்லை ஃபுல் க்ரீம்னு இருக்கும், அந்த மில்க் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். பால் நல்லா பொங்கி வரும்போது தீயை குறைச்சிட்டு அதை அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு இந்த 1 லிட்டர் பால் 3ல் 1 பகுதியாக நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அடிப்பிடிக்காமல் இதை கலரி விட்டுட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரத்துக்கு ஒரு 40லிருந்து 45 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அடிப்பிடிச்சாலும் இதோட டேஸ்ட் மாறிடும். நல்லா இப்போ இது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஓரங்கள்ல இருக்க இந்த பாலாடை எல்லாமும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு எடுத்து அந்த பாலிலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கறது, நல்ல க்ரீமியாகவும் இருக்கிறது. பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்குது. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது நம்ம ஈஸியாக கார்ன்ஃப்ளவர் போட்டு கூட திக்காக்கிக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட் இந்த மாதிரி பண்ணும் போது தான் நல்லா அந்த மலாய் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. 3ல் 1 பகுதியாக இது நல்லா காய்ஞ்சிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததும் இதில் நான் ஃப்ளேவருக்காக பாதாம் மிக்ஸ் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்சது தான். இந்த ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்ககிட்ட ரெடிமேடாக நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பாதாம் ஃப்ளேவர் இல்லாமல் நீங்கள் அப்படியே வெறும் மலாய் குல்ஃபி செய்யறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சர்க்கரை சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த பாதாம் மிக்ஸ் செய்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பாதாம் மிக்ஸில் இனிப்பு இருந்ததால் நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பிலே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்னும் இது நல்லா திக்காக க்ரீமியாக ஆகும். இப்போ இது இன்னும் நல்லா திக்காக க்ரீமியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புலேருந்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க. இந்த குல்ஃபி மிக்ஸ் நல்லா ஆறணும். இப்போ ஆறிட்ட பிறகு பாருங்க, ஃபர்ஸ்ட்டை விட இன்னும் நல்லா திக்காகிருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாட்டி நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக அடித்து எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க குல்ஃபி மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸி ரொம்ப நேரம் ஓட விடாதீங்க. ஒரு 5லேருந்து 10 செகண்ட் ஓட்டினா போதும். நல்லா ஸ்மூத்தாக இது கிடச்சிடும். பாருங்கள், நல்ல சூப்பரான பாதாம் குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான மோல்டுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் இருந்தால் போதும், இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பாதாம் குல்ஃபி மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை கவர் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா எதனா பிளாஸ்டிக் கவர் வச்சும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதோட மூடி வச்சும் நீங்கள் டைட்டாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். காலையில் சூப்பரான பாதாம் குல்ஃபி நம்மளுக்கு கிடச்சிடும். குல்ஃபி இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு நைஃப் இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வெளியே வந்துடும். சூப்பரான பாதாம் மலாய் குல்ஃபி ரெடி. இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ட்ரை நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.